ஹலோ ஃபுட்டி buddies, வெல்கம் டு சோல் அண்ட் பால். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு நார்த் இந்தியன் டிஷ், ஆலூ பராட்டா. இந்த ஆலூ பராட்டா கண்டிப்பாக நீங்கள் கடையில் சாப்பிட்ற ஆலூ பராட்டா விட டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம பண்ணலாம். வாங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றதை பார்த்துடுவோம். 3 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ இங்கே வந்து பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராம்ஸ் கோதுமை மாவு, கொரியண்டர் லீவ்ஸ், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சால்ட், 100 ml வாட்டர் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் நெய் உருக்குனது. இப்போ வந்து நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி சால்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டு 3/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் இது கூட மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம நார்மல் சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். இதை ஃபஸ்ட்டு பண்ணி வைக்கும்போது ஒரு அமௌண்ட் ஆஃப் டைம் அதுக்கு கிடைக்கும், நம்ம சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு நம்ம அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். தண்ணி பார்த்து ஆட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எவ்வளோ தேவையான தண்ணியும் அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நான் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், நல்லா இப்படி மாவு வந்திருக்கு. ஸோ இது கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக எண்ணெய் தடவி அதை ஃபுல்லாக வந்து சர்ஃபேஸில் வந்து நம்ம தடவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து நம்ம அந்த மாவை வந்து ட்ரை ஆகிறதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணிடும். இப்போ நான் பொட்டேட்டோஸ் இங்கே வந்து ஒரு 4 பீஸாக வந்து சாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா வந்து இந்த தோல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தோலில் லைட்டாக ஒரு கட் போட்டு டைரெக்டாக கூட நீங்கள் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்லி அப் டு யூ. பட் இங்கே வந்து நான் ஏற்கனவே பீல் பண்ணியாச்சு. இதெல்லாம் கட் பண்ண பிறகு நம்ம ஒரு குக்கரில் போட்டு இது ஒரு 3 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த குக்கரில் ஆட் பண்ணும்போது இது வேகும் போதே நான் வந்து மஞ்சள் பொடி இதில் ஆட் பண்ணி விட்டுருவேன். ஸோ மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டுமே இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிச்சம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் இங்கே ஆட் பண்ணிப்போம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 3 விசில் நான் சொன்ன மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வாட்டர் ட்ரெயின் பண்ணிவிட்டு பொட்டேட்டோஸ் மட்டும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நல்லா ஹாட்டாக இருக்கும்போதே நம்ம வந்து இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். மேஷர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நாங்கள் ஃபோர்க் யூஸ் பண்ணிக்கலாம். கையில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், நல்ல சூடாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் மேஷ் பண்ணும்போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பீசஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெங்காயம் ரொம்ப பொடி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம், ஆஸ் ஸ்மால் as பாசிபிள்ங்க. அடுத்ததாக நம்ம க்ரீன் சில்லிஸை அதே மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். உள்ளே இருக்கிற சீட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துடலாம். நம்ம நான் 2 தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்து இதுக்கு நல்ல ஸ்பைஸியாக இருந்துச்சு இந்த க்ரீன் சில்லி பேட்ச். சப்போஸ் ஸ்பைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறனால உங்களுக்கு வந்து க்ரீன் சில்லி வேண்டாம்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதை ஒமிட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கொத்தமல்லி இலையை நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். இது வந்து
மஸ்ட்டுங்க. இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நம்மளோட இந்த ஸ்டஃபிங்க்கு. எல்லாம் நம்மளோட சாப்பிங்லாம் டன். இப்போ வந்து நம்ம அந்த மேஷ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ மிக்ஸில் நான் எடுத்து வச்சுருக்கிற ஜிஞ்சரை வந்து நல்லா இந்த கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணியே ஆட் பண்ணிட போகிறேன். நல்லா பொடி உங்களுக்கு கிடைக்கும். அதோட ஜூஸஸும் அதிலே விழுந்துடும். இப்போ நம்ம மசாலா பவுடர்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா, அப்புறம் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இந்த சாப் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர், க்ரீன் சில்லி அண்ட் ஆனியன் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சம்டைம்ஸ் சில பொட்டேட்டோஸ் வந்து எக்ஸ்ட்ரா குக்கிங் ஒரு விசில் எக்ஸ்ட்ரா தேவைப்படலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பொட்டேட்டோ மிக்சர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ க்ரீமியாக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டஃப்டு பரோட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ எஸ், எல்லா ஸ்பைஸ் மிக்ஸஸ், எல்லா வெஜிடபிள்ஸ், ஆனியன் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை எப்படி ஸ்டஃப் பண்ணி நம்மளோட ஆலு பரோட்டா பண்ணுறதுன்றது பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணி வச்சுருக்கிற இந்த சப்பாத்தி மாவு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், எந்த வித கிராக்ஸும் விழுகாமல் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்கு. இதை வந்து நம்ம கொஞ்சம் சின்ன பால்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக ஒரு சப்பாத்திக்கு வந்து கட் பண்ணுற பாலை விட கொஞ்சம் அதிகமான சைஸ் நீங்கள் எடுக்கணும். இந்த பரோட்டா வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் பெரிய பால்ஸாக எடுக்கணும். நீங்கள் ஸ்டஃப் பண்ணி அதை திருப்பியும் வந்து நீங்கள் வந்து அதை ரோல் பண்ணணும். ஸோ அதனால் யூஸ்வலாக எடுக்கிற பீஸை விட கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் பால் போடுங்க. இங்கே நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆலு மிக்சர் எடுத்து இந்த நடுவில் இப்படி வச்சுட்டு இந்த சைட்ஸ் அப்படியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக புல் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க பாலை. நல்லா கவர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா சீல் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஆப்போசிட் சைடு இப்படி போட்டுட்டு நம்ம ஸ்லோவாக ஜென்டிலாக ஸ்ப்ரெட் பண்ணுவோம். நம்ம நார்மலாக போடுற சப்பாத்தியை விட இது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து அது ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண வந்துடும். பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு சில இடத்துல உங்களுக்கு ஸ்டஃபிங் வெளியில் வரலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ நீங்கள் வந்து அதை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் திக்னஸ் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ வந்து நம்ம இதோட ட்ரேக்கு மாற்றிடலாம். ஸோ இதே மாதிரி மிச்ச பால்ஸையும் நான் வந்து ஸ்டஃபிங் உள்ளே வச்சு ஒன்றா ரோல் பண்ணி எடுத்துருக்கேன். இது நீங்கள் வைக்கும்போது அகெயின் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஒன்றுக்கு மேலே ஒன்று படாமல். இப்போ எல்லாம் நம்ம இப்படி ரோல் பண்ணதும் நம்ம வந்து தவாவை வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு சைடு வந்து நம்ம இப்படி வச்சிடலாம். நம்ம நார்மல் சப்பாத்தி குக் பண்ணுற மாதிரி தான். பர் சைடு வந்து ஒரு 2 to 3 minutes விட்டால் போதும். ஸோ இனிஷியலாக வந்து இந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வரும்போது நம்மளோட அந்த சைட் லைட்டாக குக் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கீ தடவி விட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஜென்ரஸாக எடுங்க. இந்த செம்ம க்ரீமியான ஃபில்லிங், கீ எல்லாம் சேர்த்து வேறு லெவலுக்கான ஒரு டேஸ்ட்டு. உண்மையாகவே நீங்கள் இங்கே இருக்கணும். அங்கே அந்த ஸ்மெல்லு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஸோ ஒரு சைட் குக் ஆனதும் நீங்கள் அடுத்த சைட் திருப்பி போட்டுட்டு அதுக்குமே வந்து லைட்டாக வந்து கீ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க.
இப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பரோட்டாவுமே சுட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான ஆலு பரோட்டா ரெடி. வாங்க பிளேட் பண்ணிடலாம். ஆலு பரோட்டாவோட காம்பினேஷன் பிக்கிள் அப்புறம் தயிருங்க, வேறு எதுவுமே வேண்டாம். இந்த காம்பினேஷன் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே சூப்பராக இருக்கும். ஃபென்டாஸ்டிக்கான பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கோட ஆலு பரோட்டா. இதை வந்து நம்ம தயிர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் வச்சுடுவோம். அப்புறம் பிக்கிள், இதெல்லாம் சேர்ந்த ஃபர்ஸ்ட் யம்மி பைட் உங்களுக்கு தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுடுங்க. உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடும்போது இன்டிமேஷன் வரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை வீடியோ கீழே பதிவு பண்ணிவிடுங்க. ஸோ மை லவ்லி ஃபுட்டி buddies, இன்னொரு அருமையான ரெசிபியுடன் மீண்டும் சந்திப்போம். டேக் கேர், ஸ்டே சேஃப், டடா.